ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரையான ஒரு வாழைக்காய் கறி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஸ்பைஸியாகவும் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நான் 2 சின்ன வாழைக்காய் எடுத்து தோல் சீச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூப் சைஸில் நறுக்கியிருக்கேன். ரொம்ப தின்னாக நறுக்கிட வேண்டாம், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடும் போது வாழைக்காய் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் இதை சேர்த்துட்டு இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. ஒரு பீஸ் எடுத்து பாருங்கள், நான் அமுக்கி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இனிமேல் இந்த எண்ணெயிலே இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இது முருகட்டும். இப்போ பாருங்கள், 2 பல்லு பூண்டு மட்டும் தட்டிட்டு சேர்க்குறேன். இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் பூண்டு சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் முருக வச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைனா மல்லித்தலை பிச்சு போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் கூட நீங்கள் எது கூட வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம். சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வாழைக்காய் கறி ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.